இன்னும் கொஞ்சம் கூட வாங்கினா வெற்றி பெறலாம். அதே நேரத்துல அதிமுக தட்டி பறிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு அமைச்சரே தன்னோட தொகுதியில இவ்வளவு நெக்கு ஓட்டு வாங்குறதுங்கிறது எப்படி ஒரு அமைச்சரே தன் தொகுதியை தக்க வைக்க முடியாத சூழல் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது சார். அதிமுக வந்து 16,937 சட்டமன்றத்தில் லீடு எடுத்தாங்க. அந்த லீடு விட்டு போய் மக்களவை தேர்தலில் திமுக 227 வாக்குகள் அந்த சட்டசபையில பின்தங்கினதை வந்து இவங்க வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க இருக்குது. ஏன்னா இந்த தொகுதி வந்து அதிமுக மாறி மாறி வந்திருக்கு. இப்ப 10,000 ஓட்டு லீடு எடுத்தவங்க மொத்தமும் பயிற்சி இப்போ இழுபறிக்கான சூழல் தான். இழுபறிக்கான சூழல் 11,669 வாக்குகள் பிஜேபி வாழும் காந்தினோட சொல்றாங்க. 758 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்குது. காரணம் தப்பினால் மரணம். ஆமா, எம்பி தேர்தல் வந்து இவங்க 40க்கு 40 ஜெயிச்சேன்னு சொன்னா கூட உள்ள பூந்து போய் பார்த்தா இவங்களால வந்து அங்க ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமா. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களம் 2026 இன்றைய நிகழ்வுல நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2024 நடக்க போற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ ஒரு 14 தொகுதிகள் இழுபறி தொகுதிகள்னு நாம வந்து வரையறுத்திருக்கிறோம். சரிங்க சார். அந்த வரையறுப்பு எதனால ஏற்பட்டதுன்னா, ஒரு 2000 வாக்குகளுக்கு குறைவாக அதிமுக லீடு எடுத்தது, திமுக லீடு எடுத்த தொகுதிகளை எல்லாம் நம்ம வந்து இழுபறி தொகுதின்னு நம்ம வச்சிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தல் வாங்கின வாக்கு, 2024 நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதிமுகவும் பிஜேபி சேர்ந்த வாக்கு சேர்க்கிறோம். ஆமா, திமுகவோட தனி வாக்கு சேர்க்கிறோம். வாக்கு சதவீதத்தை பார்த்ததுல இழுபறியான தொகுதியை பத்தி நம்ம பேசலாம். மொத்தம் 14 தொகுதிகள். சரிங்க சார். சரிங்க. அந்த 14 தொகுதியில பார்க்க போறோம். அது வந்து சென்னை மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து 68,493 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்குது. அதிமுக 64,141 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்குது. சரிங்க சார். சரிங்க. இங்க திமுக எவ்வளவு லீடு எடுத்திருக்குது? 4,352 வாக்குகள். சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள்: திமுக 76,245 வாக்குகள். சரிங்க. அதிமுக 23,209 வாக்குகள். சரிங்க சார். பாஜக 51,353 வாக்குகள். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 74,562 வாக்குகள். மக்களவை தேர்தலில் திமுக வேளச்சேரி தொகுதியில 1,683 வாக்கு தான் லீடு எடுத்திருக்குது. சட்டமன்றத்தில் ஜெயிச்சதே ரொம்ப ஒரு குறைவான ஓட்டுல தான், 4,000 ஓட்டு அவ்வளவுதான் ஜெயிச்சாங்க. எம்பி தேர்தலில் இன்னும் அது குறைஞ்சிருச்சு. கூடுதல் தானே வந்திருக்கணும். காங்கிரஸ் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாரு. அப்ப சென்ட்ரலுக்கு நடக்கிற தேர்தல்னா இன்னும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்ப இங்க ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதனால வந்து ஒரு திமுக கூட்டணியில வேளச்சேரி தொகுதி வந்து ஒரு இழுபறிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. சரிங்க. அதாவது திமுக தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் கூட அதிமுக தட்டி பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, இது ஒரு தனி தொகுதி. சரிங்க சார். இங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அவங்க 84,864 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக சார்பில் வந்து 71,579 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. சரிங்க சார். இங்க திமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்று பார்த்தால் 13,285 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அந்த தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 71,759 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 16,175 வாக்குகள். பாஜக 57,093 வாக்குகள். சரிங்க சார். இந்த அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 73,268 வாக்குகள். சரிங்க சார். இங்க வந்து அதிமுக எவ்வளவு லீடு எடுத்திருக்குது? 1,509 வாக்குகள் வாங்கியிருக்குது. சரிங்க சார். அதாவது திமுக சட்டமன்றத்தில் 13,000 வாக்குகள் வந்து வெற்றி பெற்ற திமுக மக்களவை தேர்தலில் 1,509 வாக்குகள் அதிமுக வாங்குறதுக்கு வாங்கியிருக்கு. அப்ப அவங்க திமுக குறைஞ்சிருக்கு. நீங்க அந்த எம்பி தொகுதி திமுக கைப்பற்றிருந்தாலும் ஆமா, இந்த தொகுதி பர்டிகுலர் தொகுதியில வந்து ஏடிஎம்கே வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க தெரியுது. ஆமா, அப்ப திமுக தொகுதியை ஏடிஎம்கே தட்டி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தொகுதி. சரிங்க சார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் இங்க வந்து 73,010 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக கூட்டணியில் பாஜக 50,000
94 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. சரிங்க சார். இங்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக 22,916 வாக்குகள் வந்து கூடுதல் எடுத்து திமுக வெற்றி பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம். மதுரை வடக்கு தொகுதியில திமுக 59,955 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 30,681 வாக்குகள், பாஜக 30,218 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 60,899 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். இங்க வந்து அதிமுக வந்து எவ்வளவு லீடு எடுத்திருக்குன்னா 944 வாக்குகள், 1000 வாக்குகளுக்கு குறைவாக லீடு எடுத்திருக்கிறாங்க. திமுக ஜெயிச்சிருக்கு சட்டமன்றத்துல. எம்பி தேர்தலில் ஓட்டு வந்து அந்த தொகுதியில வந்து குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கே லீடு எடுத்திருக்கு. சரிங்க சார். அதனால இந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே பிஜேபி சேர்த்தா அந்த கூட்டணிக்காக வாய்ப்பு இருக்குதா அது நம்ம இருக்குது. ஏடிஎம்கே சொல்றதோட 2 பேரும் சேர்த்து பிஜேபி, அதனால வந்து கூட்டணிக்கிட்டே இழுபறிக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக வந்து கவனமாக இல்லைன்னு சொன்னா இந்த தொகுதி வந்து அதிமுக பறிபோறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் 89,130 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக சார்பில் 65,627 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்கு திமுக 23,503 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க சட்டமன்றத்தில். சரிங்க சார். பெரிய நல்ல வெற்றி. 2024 மக்களவை தேர்தலில் பேராவூரணி தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம். திமுக 63,613 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 36,584 வாக்குகள். பாஜக 27,700 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 64,284 வாக்குகள் வாங்குறாங்க. திமுக 63,613 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு மக்களவை தேர்தலில் அதிமுக 671 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க. 23,000 அடிச்சுட்டாங்க. அடிச்சு முன்னாடி திமுக வாங்கின ஓட்டுலாம் அதிகமா வந்துட்டாங்க. அப்ப நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. ஆமா, 671 வாக்குகள் டஃபா தான் இருக்கும் அது. ஆமா. அதனால இங்க வந்து இந்த தொகுதி வந்து நமக்கு கூட்டணியில ஒரு இழுவரிக்கு உரிய தொகுதியாக பார்க்கிறோம். சரிங்க சார். திமுக வெற்றி பெற்ற தொகுதியை அவ்வளவு எளிதில இழந்துருமா அப்படிங்கிறது 23 ஓட்டு போயிருக்கீங்க. எம்பி தேர்தல் போயிருக்குது. இருந்தாலும் திமுகவுக்கு வந்து ஒரு தன்மான பிரச்சனை தானே எடுத்துக்குவாங்க. பிரசன்ட் அவங்க தொகுதி அதனால விட்டு கொடுக்க கூடாதுன்னு உழைப்பாங்க. அதே நேரத்துல அதிமுக கூட்டணியில என்ன ஒரு மனநிலை இருக்கும்னா, நம்ம லீடு எடுத்துருக்கோம் மக்களவையில, நம்ம ஏன் வெற்றி பெற முடியும், 1000 ஓட்டு கூட ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. சரிங்க சார். அடுத்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதி. இங்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் அமைச்சர் பன்னீர்செல்வம் போட்டி போட்டிருக்கிறாரு. சரிங்க சார். அவர் வந்து 1,01,456 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுக சார்பில் 83,929 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. திமுக வந்து 17,527 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அமைச்சர் அமைச்சரோட வித்தியாசம் வந்து கம்மி சார். இது அப்படிங்களா? ஆமாங்க சார். நீங்க இவ்வளவு ஒரு அமைச்சரா இருக்கிறது எப்படி இவ்வளவு கம்மியா டிஃபரன்ஸ்? 17,000 அவர் சீனியாரிட்டிக்காக தான் அமைச்சரே கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்படி ஒரு 50,000 45,000 டிஃபரன்ஸ் வாங்க. அமைச்சரா இருக்கிறவங்க, நீங்க அமைச்சரா தகுதி படைத்தவர்கள், ஏற்கனவே அமைச்சரா இருந்தவங்க, கட்சி செல்வாக்கு உள்ளவங்க நீங்க. அப்ப இது வந்து இது வெற்றி விகிதங்கள் கம்மி தான் சார். சரிங்க. 2024 மக்களவை தேர்தலில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம். திமுக 86,835 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக 43,244 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். பாஜக 42,319 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 85,563 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக 86,835 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க திமுக எவ்வளவு லீடு எடுத்திருக்குதுன்னா, மக்களவை தேர்தலில் 1,272 வாக்குகள் தான் லீடு. கவனிச்சுங்க சார். இப்ப சொன்னது பாருங்க சார். ஆமா, ஒரு அமைச்சரே தன்னோட தொகுதியில இவ்வளவு நெக்கு ஓட்டு வாங்குறதுங்கிறது எப்படி ஒரு கஷ்டம் தானே சார். அவரோட வேலை அங்க இல்லைன்னு அர்த்தம் சார். அவரை வந்து சரியா வேலை செய்ய
அமைச்சரே தான் தொகுதியை தக்க வைக்க முடியாத சூழல் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது சார். அதனால இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதி வந்து 2026 கள நிலவரப்படி ஒரு இழுபறிக்குரிய தொகுதி. ஆமா, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் செல்வி ராமஜெயன் தான் நின்றுருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா அதுல என்னன்னு சொன்னா திமுக 1272 வாக்குகள் வாங்கினது, இன்னும் கொஞ்சம் கூட வாங்கினா வெற்றி பெறலாம். அதே நேரத்துல அதிமுக தட்டி பறிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதுல 100% வாய்ப்பு இருக்கு சார். அப்படிங்களா? ஏன் நான் அப்படி சொல்லணும் சார், ஒரு அமைச்சரா இருக்கிறவர் வந்து இந்த மாதிரியான ஒரு இழுபறியான சூழலுக்குலாம் போகவே கூடாது சார். அப்பனா மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம் சார். ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான ஆள் அப்படின்னா ஒரு 25,000-30,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கும், 30,000 ஓட்டாவது டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க இவ்வளவு குறையுதுன்னா உங்களோட செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண ஆள், நீங்க ஒரு அமைச்சரா இருந்தவங்க சீனியர் மோஸ்ட் ஒரு முக்கியமான ஆள் மார்க்கிறது ஒரு சாதாரண ஆள் கிடையாது சார் அவரு. அப்ப அவரோட இப்ப பொன்முடி மாதிரியான இடத்துக்கு அவர் போய்கிட்டு இருக்காருன்னா எனக்கு இந்த புலிவரை சொல்லுது சார். ஆமா, அந்த திருக்கோவில் அவர் அடியாயத்துக்கு ஓட்டு வாங்கி கம்மியா இருந்தது. அப்ப காரணம் என்ன சார், மக்கள்கிட்ட வந்து அவங்க தனிப்பட்ட இப்ப திமுகக்கான பிரச்சனை இல்லை சார், இது அவங்களோட பிரச்சனை நான் சொல்றேன் சார். தனிப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும்னு நான் சொல்றேன் சார், வேற ஒண்ணும் இல்லைங்க சார். அடுத்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதி. 2021 பண்ருட்டி தொகுதியில வந்து திமுக கூட்டணியில தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் அதனுடைய தலைவர் வேல்முருகன் போட்டியிட்டு 93,801 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுகிறார். சரிங்க சார். அதிமுக சார்பில் 89,104 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. இங்கு திமுக வந்து 4,697 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 84,693 வாக்குகள், அதிமுக 54,435 வாக்குகள், பாஜக 29,803 வாக்குகள். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 84,238 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். திமுக 84,693 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இங்க திமுக எவ்வளவு லீடு எடுத்திருக்குதுன்னா 500க்கும் குறைவா 455 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்காங்க. சரிங்க சார். 4,500 வாக்குகளுக்கு மேல லீடு எடுத்த திமுக கூட்டணியில வேல்முருகன் போட்டிட்டு லீடு எடுத்தாரு. மக்களவை தேர்தலில் வந்து திமுக கூட்டணி சார்பில் வந்து 455 வாக்குகள் தான் வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க அடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அர்த்தம். பிஜேபி ஏடிஎம்கே அந்த 4,500 போய் இதுல ஒரு 500 போய் கிட்டத்தட்ட ஒரு 5,000 வாக்குகள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது. அப்ப கவனமா வேலை செய்ய வேண்டிய கட்டத்துல இருக்கிறாங்க. அதனால பண்ருட்டி தொகுதியை வந்து நம்ம வந்து இழுவரிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக பார்க்கிறோம். சரிங்க சார். அடுத்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம். இது வந்து ஒரு மலைவாழ் மக்களுக்கான தொகுதி. ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க. அது 2021 திமுகவின் சார்பில் போட்டியிட்டு 90,681 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுறாங்க. அதிமுக 80,188 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. சரிங்க சார். இங்க திமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்கன்னா 10,493 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 82,335 வாக்குகள், அதிமுக 71,152 வாக்குகள், பாஜக 12,807 வாக்குகள் வாங்குறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 83,959 வாக்குகள் வாங்குறாங்க. சரிங்க சார். திமுக 82,335 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக எவ்வளவு மக்களவை தேர்தலில் லீடு எடுத்திருக்குன்னா 1,624 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க. 10,000 வாக்கும் போய் இங்க ஒரு 1,500க்கு மேல. ஆமா, இது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் திமுக ஜெயிச்சதுக்கு கடந்த 10 வருஷமா ஏடிஎம்கே தேமுதிக அவங்க கூட தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ஏடிஎம்கே இங்க செல்வாக்குள்ள தொகுதி இருக்குங்க சார். இது இப்ப 10,000 ஓட்டு லீடு எடுத்தவங்க இப்ப மொத்தமும் போயிருச்சு சார். அப்ப அதுக்கான அப்போ இழுபறிக்கான சூழல் தான். ஆமா, இழுபறிக்கான சூழல் இருக்குது. சேந்தமங்கலத்தை பொறுத்தவரை கள நிலவரம் இழுபறிக்கு வாய்ப்புள்ளதாக இருக்குது. சரிங்க சார். அடுத்து திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை. இங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு 89,490 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக சார்பில் 88,399 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்கு திமுக 1,091 வாக்குகள் வாங்கி வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க, லீடு எடுத்திருக்காங்க. மினிஸ்டர் கே சி வீரமணி ஏடிஎம்கே அமைச்சர் டஃப் கொடுத்துருக்காரு, கொடுத்துதான் இவர் ஜெயிச்சிருக்காரு. சரிங்க. 2024 மக்களவை தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 78,665 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 53,700
74 வாக்குகள், பாஜக 25,732 வாக்குகள். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 79,506 வாக்குகள். சரிங்க சார். திமுக 78,665 வாக்குகள் தான். இங்க அதிமுக மக்களவை தேர்தலில் 841 வாக்குகள் எடுத்திருக்கு. முயற்சி பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல சட்டமன்றத்தில் வீரமணி முன்னாள் அமைச்சர் சரி நம்ம ஏதோ கொஞ்சம் ஏமாந்துட்டோம், ஒரு 1000 ஓட்டுல நம்ம தோத்துட்டோம், இந்த முறை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்கான முயற்சி பண்ணனாலதான் நடந்திருக்கு. ஒரு 1000 ஓட்டை நெருக்கி இருக்கு. அதனால வந்து இங்க திமுக வெற்றி பெற்று அதிமுக மக்களவையில் லீடு எடுத்ததுனால இது வந்து நம்ம வந்து ஒரு இழுவரிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக நம்ம 2026 கால நிலவரத்தில் வச்சிருக்கிறோம். சரிங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி. இந்த வேப்பனஹள்ளியில் வந்து 2021 அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் முனுசாமி என்கிறவர், அதிமுகவினுடைய ஒரு முன்னணி தலைவர், திராவிட இயக்க பற்றாளர், நல்ல சிந்தனையாளர் கூட. சரிங்க சார். அவர் வந்து போட்டியிட்டு 94,104 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக சார்பில் 91,050 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்குது. இங்க திமுக எவ்வளவு லீடு எடுத்திருக்குதுன்னா 3,054 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு. ஏடிஎம்கே லீடு எடுத்திருக்கு. முனுசாமி அவர் முக்கியமான ஆளுங்கனால அவர் பண்ணி இறங்கிட்டாங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வேப்பனஹள்ளி தொகுதியில திமுக 80,436 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 55,989 வாக்குகள், பாஜக 25,588 வாக்குகள். இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 81,577 வாக்குகள். சரிங்க சார். திமுக 80,436 வாக்குகள் தான் வாங்கியிருக்குது. இங்க வந்து மக்களவை தேர்தலில் அதிமுக 1,141 வாக்குகள் லீடு எடுத்திருக்கு. ஆமா, விடமாட்டேங்கிறது பாருங்க. ஆமா, சட்டமன்றத்தில் ஜெயிச்சுட்டாரு. ஆமா, எம்பி தேர்தலில் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அது வந்து தோல்விக்கு போகல. திமுகவாவது வந்து சட்டமன்றம் தோத்துட்டோம், இங்க ஓட்டு அதிகமாகணுங்கிற முயற்சி வரணும்ல. இல்ல சார், அதெல்லாம் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் வந்து நீங்க 1000 தான் சார் கம்மியா இருக்கு சார். இப்ப நீங்க என்ன நான் சொல்ல வரேன்னா சார், அந்த மினிஸ்டருங்கிற இன்ஃபுளுயன்ஸ் ஏடிஎம்கேல வந்து முக்கியமானவங்க. இதுக்கு இவங்க வந்து திமுகங்க அதுக்கு வந்து அமைதியா போயிட்டாங்கன்னு சொல்றேன் சார். ஒரு உட்கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி தெரியுதுன்னு நமக்கு சொல்றேன் சார். அதனால வேப்பனஹள்ளி தொகுதி வந்து 2026 தேர்தல் கள நிலவரப்படி இழுவரிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக வச்சிருக்கிறோம். சரிங்க சார். அடுத்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனி தொகுதி. சரிங்க சார். இங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 95,308 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். திமுக சார்பில் 87,051 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. அதிமுக இங்க எவ்வளவு லீடு எடுத்திருக்குது, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்குதுன்னா 8,257 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் ஆத்தூர் தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 85,579 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக 72,465 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 13,755 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 86,220 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக 85,579 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக எவ்வளவு லீடு எடுத்திருக்குதுன்னா 641 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்குது. அதாவது சட்டமன்றத்தில் 8,000க்கு மேல லீடு எடுத்தவங்க மக்களவையில வந்து 500 தாண்டி 641 வாக்குகள் தான் வாங்கி. திமுக கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. ஆமா, இன்னும் நல்லா நெருக்கடியா வேலை செஞ்சா சட்டசபைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்க ஏடிஎம்கே தான் மறுபடியும் அடிப்பாங்க அவங்க. அதனால வந்து 2026 கள நிலவரப்படி சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனி தொகுதியை வந்து நம்ம வந்து கூட்டணியில இழுவரிக்கு உள்ள ஒரு வாய்ப்பாக வச்சிருக்கிறோம். அடுத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி. இங்க வந்து 2021 அதிமுக சார்பில் 91,961 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 75,024 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. இங்கு அதிமுக கூட்டணி எவ்வளவு வாக்குகள் லீடு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க? 16,937 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நல்ல லீடு தான் சார். அப்புறம் 2024 மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 80,922 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 48,441 வாக்குகள். பாஜக 32,254 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தீங்கன்னா
80,695 வாக்குகள் வருது. சரிங்க சார். திமுக 80,922 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க திமுக மக்களவை தேர்தலில் எவ்வளவு லீடு எடுத்திருக்காங்கன்னா 227 வாக்குகள். ரொம்ப நெருக்கடியா போகுது, நெக்கா வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக வந்து 16,937 சட்டமன்றத்தில் லீடு எடுத்தாங்க. அந்த லீடு விட்டு போய் மக்களவை தேர்தலில் திமுக 227 வாக்குகள். அப்ப நீங்க திருமாவளவன் நிக்கிறாரு. அப்ப நீங்க அவங்க கட்சியோட கொஞ்சம் கட்டுக்கோப்பான ஒர்க்கும் திமுக கட்டுக்கோப்பான ஒர்க்கும் வேற ஜெயிக்கணுங்கிற அந்த இருந்ததுனாலதான் அந்த சட்டசபையில பின்தங்கினதை வந்து இவங்க வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்க சார். சொன்னா கூட இது 227 வாக்குகள் வாங்கினதுனால கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி 2026 கள நிலவரப்படி ஒரு இழுவரிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக பார்க்கிறோம். சரிங்க சார். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொகுதி. இங்க வந்து 2021 பாஜகவின் சார்பில் காந்திங்கிறவர் 88,804 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுகவின் சார்பில் வந்து 77,135 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்கு அதிமுக எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்குது? 11,669 வாக்குகள். பிஜேபி வாழும் காந்தின்னு சொல்றாங்க. அவர் செருப்பு போட்டு நடக்க மாட்டாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பாரத அன்னையை வந்து மிதிக்க கூடாது, செருப்பு காலால மிதிக்க கூடாது, என் காலால மிதிச்சா போதும், அதுவே வருகிற மாதிரி இருக்கு நினைக்கிறாரு. 2024 மக்களவை தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 77,226 வாக்குகள், அதிமுக 8,315 வாக்குகள், பாஜக 70,702 வாக்குகள். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 79,017 வாக்குகள். திமுக 77,226 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக எவ்வளவு மக்களவை தொகுதியில லீடு எடுத்திருக்குதுன்னா 1,791 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க. சரிங்க சார். அதாவது சட்டமன்றத்துல 11,000க்கு மேல லீடு எடுத்தவங்க மக்களவையில வந்து 1,000க்கு மேலதான் லீடு எடுத்திருக்காங்க என்று சொன்னாலும் கூட இங்க வந்து இழுபறிக்கு உள்ள ஒரு தொகுதியா தான் பார்க்கணும். வலுவா இருக்கிறாங்க. எம்பி தேர்தல் வந்து இவங்க 40க்கு 40 ஜெயிச்சேன்னு சொன்னா கூட உள்ள பூந்து போய் பார்த்தா இவங்களால வந்து அங்க ஜெயிக்க முடியலன்னு அர்த்தம். அவங்க அந்த வெற்றியை வந்து விடாம தான் வச்சிருக்காங்க. இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சா தெரியும். ஆனா ரெண்டு கட்சிக்கு இது வந்து ஒரு டஃப்பான தொகுதி தான். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தனி தொகுதி. இங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்புல 82,750 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக சார்பில் 78,708 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. சரிங்க சார். இங்க வந்து திமுக கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் 4,042 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து அந்த பானை சின்னத்தை தான் சொல்லுது. பானை சின்னத்தை வெற்றி பெற்றாங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் செய்யூர் தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 76,648, அதிமுக 56,137 வாக்குகள், பாஜக 19,157 வாக்குகள். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 75,294 வாக்குகள். சரிங்க சார். திமுக வந்து 76,648 வாக்குகள் வாங்கியிருக்குது. இங்கு மக்களவை தேர்தலில் திமுக வந்து 1,354 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்குது. சரிங்க சார். அதாவது சட்டமன்றத்தில் வந்து 4,000 வாக்குகளுக்கு கூடுதலாக பெற்ற திமுக கூட்டணி இங்கு வந்து 1,354 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதான் குறைஞ்சிருக்குது. 2,000 வாக்குக்கு மேல வந்து குறைஞ்சிருச்சு. அதனால இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து 2026 தேர்தல் காலத்துல வந்து இழுபறிக்குரிய தொகுதியாக நம்ம வச்சிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கு சார். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதி 2021 சரிங்க சார் திமுகவின் சார்பில் 93,427 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்குது. சரிங்க சார். அதிமுக சார்பில் 91,805 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்கு சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி 1,622 வாக்குகள்
கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார், சரிங்க. 2024 மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 92,875 வாக்குகள், அதிமுக 70,152 வாக்குகள், சரிங்க சார். பாஜக 21,965 வாக்குகள். இங்கு அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 92,117 வாக்குகள். சரிங்க சார். திமுக 92,875 வாக்கு. இங்க வந்து மக்களவை தேர்தலில் திமுக எவ்வளவு லீடு எடுத்திருக்குன்னா 758 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்குது. கர்ணம் தப்பினால் மரணம். ஆமா இருக்குது. ஏன்னா இந்த தொகுதி வந்து அதிமுக மாறி மாறி வந்திருக்கு. ஆமா, வந்திருக்கிற தொகுதி வந்திருக்கு. சட்டமன்றத்துல 1662 லீடு எடுத்த திமுக கூட்டணி இப்ப 758 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்குது. அதனால இங்க வந்து ஒரு நீங்க சொன்னது மாதிரி கர்ணம் தப்புனா மரணம்ங்கிறது மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த உத்தரமேரூர் தொகுதி 2026 கள நிலவரப்படி ஒரு இழுபறிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. ஆமா, திமுக கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். உழைக்கிறதுல பின்தங்கினாங்கன்னா அதிமுக தட்டி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னுதாரணம் பாத்தீங்கன்னா அதிமுக தான் மாத்தி மாத்தி வந்திருக்குது. ஆமா, கடைசி 2 வருஷத்துல வந்து திமுக தான் ஜெயிச்சிருக்குங்க சார். ஆமா, ஆனா இடையில அதுக்கு முன்னாடி அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப இது கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய சட்டம் இருக்கு. இழுபறியா தான் இருக்குது. சரிங்க சார், சரிங்க சார். அந்த அளவோடு நமக்கு வந்து இந்த 14 தொகுதிகள் வந்து திமுக வாக்கு கணக்கெடுப்படி, மக்கள் போட்ட வாக்கு கணக்கெடுப்படி பார்த்தோம்னா இந்த தொகுதியெல்லாம் வந்து இழுபறி தொகுதியா இருக்கு. ஆமா, திமுக 2000க்கும் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல அண்ணா திமுகவும் 2000 வாக்குகளுக்கு குறைவா வாங்கியிருக்கிறாங்க. இந்த தொகுதி மொத்தம் 14 தொகுதி. இந்த 14 தொகுதியுமே ஒரு இழுபறிக்குரிய ஒரு தொகுதியாக யாருக்கு வேணா மாறும், யாருக்கு வேணாலும் போகலாம். சரிங்க, போகலாம். மீண்டும் இன்னொரு தேர்தல் களம் நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.